ஐ லவ் முகமது என்ற விளக்கு பலகை ஒரு கூரையின் மீது அமைக்கப்பட்டது. இதனை உள்ளூர் இந்து மக்கள் எதிர்த்தனர். மத உணர்வுகளை புண்படுத்துகிறது என போலீசில் புகார் அளித்தனர். 24 பேர் மீது FIR பதிவு செய்து மத உணர்வுகளை புண்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்தனர். I love Muhammad sallallahu alaihi wasallam. I love Muhammad. वो भी सीना तान के कह रहे हैं कि I love Muhammad sallallahu alaihi wasallam. आपको दिखा रहे हैं और प्राउडली बोलते हैं कि I love Muhammad. जिस वह है I love Muhammad, S का मतलब सल्लल्लाहु अलैहि वसल्लम. I love Muhammad. This trend, which began in Kanpur on September 4th. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वह்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூபியில் கான்பூர் அப்படிங்கிற இடத்துல இஸ்லாமியர்கள் மீலாது விழாவை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. கொண்டாடும்போது ஒரு வீட்டு வாசலில் ஐ லவ் முகமது அப்படிங்கிற ஒரு பேனரை வந்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, இந்த பேனர் வைத்தது மற்ற மதத்தவருடைய மனதை புண்படுத்துது அப்படின்னு சொல்லி போலீஸார் அங்கே வந்து அந்த பேனரை கிழிச்சு போட்டு அவங்க உள்ளவங்களை யார் வச்சாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி FIR வந்து இதே மாதிரியே ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்க வரோன்னா, எங்களுடைய நபியை நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறது அவ்வளோ பெரிய குற்ற செயலா? இவ்வளோ நீங்கள் தண்டனை கொடுக்குற அளவுக்கு, ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அங்கே அந்த அளவுக்கு, அதாவது அங்கே மீலாது விழா அவங்க எப்போவுமே பேரணி போவாங்க, அது நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தடியடி நடத்தி அவங்கள வந்து துரத்தி அடித்து அந்த அந்த ஊரையே வந்து ஒரு ரணகலமாக ஆக்குற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையா பண்ணிட்டாங்க. இது அவ்வளோ பெரிய குற்றச்செயலா? இப்போ நீ ஒரு இடத்துல அந்த பேனரை எடுக்கணும்னு சொல்லி நீ வந்து இந்த மாதிரி எடுத்த ஒரு முடிவு, எல்லாரும் அவங்கவுங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலில் ஊர் தொட்டு ஊர் மற்ற ஊர்களுக்கும் என்னவாகுது, ஐ லவ் முகமது, ஐ லவ் முகமது, ஐ லவ் முகமதுன்னு அப்படியே பரவிக்கு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் முஸ்லீம்ஸ் முதற்கொண்டு என்னங்க இது, அவங்கவுங்களுடைய நபியை அவங்க யாரை நேசிக்கிறாங்களோ, அவங்க யாரை மதிக்கிறாங்களோ அவங்கள நான் விரும்புகிறேன்னு சொல்கிறது இவ்வளோ பெரிய தப்பா? அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முஸ்லீம்ஸும் இறங்கி ஐ லவ் முகமது அப்படிங்கிற ஒரு கோஷத்தை போட ஆரம்பித்து ஒரு கொடியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. आपको दिखा रहे हैं और प्राउडली बोलते हैं कि I love Muhammad. जिसको गिरफ्तार करना है ना, आके हमको गिरफ्तार कीजिए. वह है I love Muhammad, S का मतलब सल्लल्लाहु अलैहि वसल्लम. I love Muhammad. 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 We love Muhammad. ஏன் அப்போ இந்த வேலை உங்களுக்கு ஒரு வீட்டில் வச்சா ஒரு வீடோட போயிருக்குமா? இப்போ நீங்கள் அதை பரப்ப எல்லாருக்குமே அது வந்து நியாயமாக தெரியுது, எல்லாருமே அதை பண்ணுறாங்க. இப்போ இது எப்படி ஆச்சுன்னா, இது இப்போ பெரிய விஷயமா ஆகி இப்போ இந்த நுபூர் சர்மா விஷயத்தில் எப்படி நுபூர் சர்மா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவதூறாக பேசி மரியாதை இல்லாமல் பேசி கடைசியில் அரபு நாடுகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சு, இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு வந்து கடைசியில் அந்த பொம்பளையை பதவியிலேருந்து தூக்கி மன்னிப்பு கேட்க வச்சாங்களோ, அந்த மாதிரி இந்த விஷயம் ஆயிடுமோ? இது பெரிய அளவில் ஆயிட்டு போதே, இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கான ஒரு சப்போர்ட்டு கிடைக்குதே, நம்ம ஊர்லேயே நமக்கு சப்போர்ட் இல்லையே, எல்லாரும் இப்போ இந்த ஐ லவ் முகமது சொல்கிறவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ வந்து போலீஸார் வந்து இல்லை அந்த தெருவில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. நீ FIR எப்படி பதிவு பண்ணீங்க? இதில் மற்ற மதத்தவருடைய மனசு புண்படுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ நீ எந்த அளவுக்கு ஒருத்தரை ஒடுக்கணும், ஒருத்தரை கேவலப்படுத்தணும், அவங்கள அகற்றணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இஸ்லாம் அப்படிதான். நீ எந்த அளவுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே அவதூறு சொல்லி கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பெருமைங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் வந்து எதையாவது எழுதுவாங்க இல்லையா? என்ன எழுதுவாங்க, அவருக்கு பல திருமணம் ஆயிருக்கு, அவர் சிறு வயது பெண்ணை மணந்தார்னு எழுதுவாங்க. இதை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காலம் முற்கா. இதுக்கு நமக்கு வந்து என்ன பதில்னு நம்மளுக்கு கொடுக்க முடியும்? ஆனால் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பார்த்து எத்தனை பேர் அவங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு எத்தனை பேர் இஸ்லாமுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி யூகேயில் உள்ள பிரச்சனையில் என்ன, அங்கே வைக்கப்பட்ட பெயர்களில் அதிகமான பெயர்களாக இப்போ முகமது அப்படிங்கிற பேர் தான் இருக்குது. யூஎஸில் முகமது, நீங்கள் அரபு நாடுகளில் முகமதுன்னு வைக்கிறதுலாம் விடுங்க, இன்றைக்கி உலகம் பூராவுமே மேற்கத்திய நாடாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உலகத்திலேயே அதிகமாக வைக்கப்பட்ட ஒரே ஒரு பெயர் என்னென்னா அது முகமது தான். இன்றைக்கி ஒரு மனிதர் மற்றவர்களால் அதிக அளவில் நேசிக்கப்படுறாங்க,
நினைவுபடுத்தப்படுறாங்க. ஒரு நிமிஷமும் அவங்களுடைய நினைவை வந்து மற்ற மனிதர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தால் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் மட்டுமே தான் இந்த உலகத்திலேயே. எந்த ஒரு மனிதரையும் யாருமே இப்படி நேசிக்கிறதும் கிடையாது, இப்படி நினைவு கூறுறதும் கிடையாது, இப்படி பின்பற்றுறதும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்திலேயே வரலாற்றிலேயேனா அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். மைக்கேல் ஹார்ட்டுங்கிறவங்க மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனில் ஃபஸ்ட்டு பேரில் யாரை எழுதியிருக்கிறாங்க? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா விதத்துலேயுமே அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து அரசியல்லேருந்து எல்லாத்துலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மனிதர்னா அவங்க தான். நீ அவங்கள நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நீ வந்து இல்லை நீ விரும்புகிறேன்னு சொல்லக்கூட கூடாது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி எந்த இஸ்லாமியர்களும் கேட்பாங்க? இஸ்லாமியர்களுக்கு இடையில நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம், ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத ஒரு விஷயம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான். அதில் எந்த கருத்து வேறுபாடுமே எந்த இஸ்லாமியர்களுக்குமே கிடையாது. எல்லாருமே வந்து அவங்கள அந்த அளவுக்கு எங்களுடைய உயிர் எங்களுடைய உடைமைகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிக்கிறோம். அப்போ நீங்கள் நாங்கள் அவங்கள நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறது, அவங்கள நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய க்ரைம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த க்ரைமை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சரிங்களா? அவங்கள நேசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுக்கு எங்களுடைய நபி எங்களுக்கு மேலானவங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்து சும்மா இருக்கவங்களையும் வந்து யார் இந்த முகம்மது, ஏன் இவங்களை இவ்வளோ நேசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வச்சே வந்து இஸ்லாத்தை அதிக அளவில் பெருக்க வைக்காதீங்க. ஏன்னா இந்த ப்ரீச்சிங்லேயே வந்து இந்த மாதிரியான எதிர்ப்பு நெகட்டிவ் அப்ரோச் இருக்கு இல்லையா, நெகட்டிவாக ப்ரீச் பண்ணுறது அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணி நீங்கள் வளர்கிற இஸ்லாத்தை இன்னும் கொஞ்சம் வளர வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்லாமியர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது நம்மளுடைய நபியை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நேசிக்கிறோம். அதை நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது, நம்ம பேனர் வைக்கிறதும் தப்பு கிடையாது, போஸ்டர் வைக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அந்த விஷயத்தை நம்ம நேசிக்கிறோங்கிற விஷயத்த நம்மளுடைய செயல்களில் இன்னும் அதிகமாக காட்டணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிப்பாக யார் இப்போ எதிர்க்கிறாங்களோ, யார் வந்து இந்த மாதிரி பிரிவினைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட நேசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்களோ, எப்படி செஞ்சாங்களோ, எதை அங்கீகரித்தாங்களோ அந்த விஷயங்களை மட்டுமே செய்து நம்முடைய நபியுடைய மேன்மையை இந்த உலகத்துக்கு பூரா நம்ம கொண்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஹிதாயத்து பெற்ற மனிதர்களாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.